Hi, hello. This is our Manmat Tutor channel. எல்லாரும் லாஸ்ட் வீடியோ நம்ம செய்யுள் போட்டிருந்ததை பார்த்துருப்பீங்க, லைக் பண்ணியிருப்பீங்க, ஷேர் பண்ணியிருப்பீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உரைநடைக்கான வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இயலோட ஹெட்டிங், இயல் 2ஓட ஹெட்டிங் என்ன அப்படின்னா சிறகின் ஓசை. சிறகுனால என்னன்னு தெரியும்? பறவைகள் தான். இப்போ பறவைகளை பற்றி தான் இந்த உரைநடையில் சொல்லியிருக்காங்க. இப்போ பறவைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி போகிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா வலசை போதல். அதாவது பறவைகள் இடம்பெயர்தலை என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா வலசை போதல். அப்போ பறவைகள் என்னென்னலாம் அதுக்கு சேஞ்சஸ் நடக்கும் அப்படி வலசை போகிறப்ப அப்படின்னா அதோட தலையில் சிறகுகள் வளரும், இறகுகள் நிறம் மாறும், உடலில் கச்சையாக முடி வளருது. இந்த 3 மாற்றமும் வலசை போகிறப்ப பறவைகளோட உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள். தலையில் சிறகுகள், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கச்சையாக முடி வளருது. தெரிந்து கொள்ளுவோம். என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா கப்பல் பறவை. கப்பல் பறவை அப்படிங்கிறது என்னென்னா சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை. அதுக்கு பேர் தான் கப்பல் பறவை. சிறகே அடிக்காமல் பறந்து போகிறது. இது எவ்வளோ இருக்கும் தரையிறங்கம் இருக்கும் அப்படின்னா இது தரை இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். தரையே இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும், தரையிறங்காமல் 400 கிலோமீட்டரில் பறக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கடற்கொள்ளை பறவை அல்லது கப்பல் கூளைக்கடா அப்படி. இப்போது பறவைகளை பற்றி ஃபஸ்ட்டே 1500 ஆண்டுக்கு முன்னாடியே ஒருத்தர் பாடிட்டார். நாராய் நாராய் செங்கல் நாராய். இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும். யார் பாடினது அப்படின்னா சித்திமுத்த புலவர். 1500 ஆண்டுக்கு முன்பு பறவைகளை பற்றி பாடியவர் முத்த புலவர். தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின். இதுவும் பறவைகள் வலசை போகிறத பற்றி ஒரு பாடல் தான். அதுவும் யார் எழுதினது அப்படின்னா சத்திமுத்தி புலவர் எழுதினது தான். ஓகேவா? 1500 ஆண்டுகளுக்கு முன்பு பறவைகளை பற்றி சொன்னது சத்திமுத்தி புலவர் தான். அதே மாதிரி பறவைகள் இடம் விட்டு இடம் நகர்றதுக்கு தென் திசையிலேருந்து குமரி வர போகும்னு சொன்னதும் அவர் தான். இப்போ நம்மளோட நம்மளோட பறவை என்ன பறவை இனம் அழிந்து வந்துட்டுருக்கு அப்படின்னா சிட்டுக்குருவி தான் இப்போது நிறைய அழிந்து வந்துட்டுருக்கு. சிட்டுக்குருவி பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா கூடு கட்டி வாழும். சரியா? அது கூடு கட்டுறப்போ எப்பயுமே சத்தம் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா யாரும் அதை எதுவும் இது பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அதுவே முட்டை போட்டுறது அப்படின்னா குறைஞ்சது 3லேருந்து 6 முட்டைகள் வரை தான் அதனால் இட முடியும். 3 முதல் 6 முட்டை தான். 14 நாட்கள் அது எங்கேயுமே போகாமல் அதை அடைக்காக்கும். 15வது நாளில் எப்பயும் போல் வழக்கமாயிரும். அப்போ அது கூடு கட்டுறப்ப மட்டும் சத்தம் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஆண்குருவியோட தொண்டை பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா கருப்பு நிறத்தில் இருக்கும். அதாவது இருக்கிறதுலே சிறிய பழுப்பு நிற பறவையை பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். சரியா? இருக்கிறதுலே ரொம்ப குட்டியாக இருக்கிறதா சிட்டுக்குருவி. இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா ஆண்குருவியோட தொண்டை பகுதியில் கருப்பு நிறத்தில் இருக்கும், பெண் குருவிக்கு உடல் முழுவதுமே பழுப்பு நிறமாக இருக்கும். ஓகேவா? ஆண்குருவிக்கு கருப்பு தொண்டை பகுதியில், பெண் குருவி உடல் முழுவதும் பழுப்பு நிறமாக இருக்கும். இப்போது இதாவது இது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டோம். 14 நாள் வரைக்கும் அடைக்காத்துட்டு 15வது நாள் அதோட குட்டிகள்லாம் சிட்டுக்குருவியோட குட்டிகளாக விளையும். சிட்டுக்குருவி பொதுவாக எவ்வளோ நாள் வாழும் அப்படின்னா 10 முதல் 13 ஆண்டுகள் வாழும். ஓகேவா? 14ன்னு நான் வச்சுருக்கோம். அப்போ 10 முதல் 13 ஆண்டுகள் உயிர் வாழும். சிட்டுக்குருவியோட அழிவுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து, இப்போ கட்டடங்கள் கட்டுறதுக்காக நம்ம மரத்தை அழிக்கிறோம், அதனால் அதோட கூடு கட்ட முடியாமல் போகிறது, அப்புறம் தாவரங்களுக்கு வேலி போட்டு அதை சிட்டுக்குருவி அங்கே உட்கார முடியாமல் போகிறது. அந்த மாதிரினால சிட்டுக்குருவியோட இனங்கள் எல்லாமே என்ன வருது அப்படின்னா அழிந்து கொண்டே வருது. இதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னா நம்மளோட மண்ணுக்கு ஏற்ற மாதிரி தாவரங்களை வளர்க்கணும், அந்த உரங்கள் செலுத்தக்கூடாது. அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு அரசு சிட்டுக்குருவியை காப்பாற்ற வழி கூடியிருக்காங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். ஓகேவா? காக்கை குருவி எங்கள் ஜாதி. இந்தியாவின் பறவை மனிதர் எல்லாருக்குமே தெரியும், சலீம் அலி. அவர் தான் தன்னோட வாழ்நாள் முழுதும் பறவைகளை பற்றிய ஆராய்ச்சியிலேயே தான் ஈடுபட்டு இருந்தார். சரியா? அவர் இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்கிறவர் தான் நம்ம
சொல்லியிருக்கோம். பறவை மனிதன் சொல்கிறவர் யார் அப்படின்னா சலீம் அலி. இவர் தன் வாழ்க்கை வரலாற்றுக்கு, அவரோட வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு அவர் இட்ட பெயர் என்ன அப்படின்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. ஏன்னா சிட்டுக்குருவி அழிந்து வருது அப்படின்னு கண்டுபிடிச்சதே அவர் தான். அதனால் அவரோட வாழ்க்கை வரலாறுக்கு அவர் இட்ட பெயர் என்ன, அந்த நூலுக்கு இட்ட பெயர் என்னன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா சலீம் அலி. பறவைகளை பற்றிய படிப்பு ஆல்ரெடி நம்ம சயின்ஸ் வீடியோ, டிஎன்பிஎஸ்சி சயின்ஸ் வீடியோவில் இந்த வேர்ட் வந்து நான் போட்டிருக்கேன், ஆர்னித்தாலஜி. சரியா? உலக சிட்டுக்குருவி நாள் என்னைக்கு அப்படின்னா மார்ச் 20. உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. அடுத்து கதைப்பகுதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிழவனும் கடலும். அதாவது ஒரு கிழவன் கடல் பகுதியில் என்ன பண்ணார், இது வந்து ஒரு ஆங்கில நூல் தான், இது தமிழில் தான் மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. இது 1954ஆம் ஆண்டு இதுக்கு நோபல் பரிசு இந்த கிழவனும் கடலும் நூலுக்கு கிடச்சிருக்கு. இது எழுதினவர் யார் அப்படின்னா ஏர்னஸ்ட் ஹெமிங்வே. இதை வந்து எதில் மொழிபெயர்த்திருக்காங்க, நம்மளுக்கு தேவைக்காக தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இதோட நாயகன் யார் அப்படின்னா சாண்டியகோ. சரியா? இதோட நாயகன் யாருன்னா சாண்டியகோ. இது எவ்வளோ நாளைக்கு அதாவது இது பண்ணி எடுத்தது அப்படின்னா எந்த மீனுமே அவர் கிடைக்கல அப்படின்னா 84 ஆண்களாக அவருக்கு வந்து எந்த மீனுமே கிடைக்கல. ஓகேவா? கிழவனும் கடலும் கதைப்பகுதி வந்து ஆங்கில புதினம், அதிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. 1954 நோபல் பரிசு பெற்றிருக்கு. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா ஏர்னஸ்ட் ஹேமிங். Thank you for watching your video.